வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கு முளைகட்டிய பச்சை பயிறு தோசை தான் செய்ய போகிறேன். அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். 1 கப்புண்டு 250 மில்லிலிட்டர். இந்த பயிரை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 4லிருந்து 5 தரம் கழுவ வேணும். நல்லா பிணைஞ்சு கழுவ வேணும். பயிரில் சில வேளை டஸ்ஸுகள் அப்படி இருக்கும். நல்லா பிணைஞ்சு கழுவிட்டு இதை நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். நான் பிணைஞ்சு கழுவிட்டேன். இந்த பயிரை நான் ஒரு 10லிருந்து 12 மணித்தியாலம் ஊற வைக்க வேணும். சில வேளை பயிறு கொஞ்சம் லேட் ஆகும் ஊறுறதுக்கு. அதனால் நான் ஒரு 10லிருந்து 12 மணித்தியாலம் ஊற வச்சா தான் அது நல்லா முளை வரும். அதனால் இப்போ நான் ஊற வைப்பேன். நாங்கள் இப்போ நான் பயிரை ஊற வச்சு 10 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ இந்த பயிறு நல்லா ஊறி வந்துட்டுது. நீங்கள் அதை எடுத்து நசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பயிறு நல்லா ஊறி இருக்கும். இதை நான் இப்போ இந்த தண்ணியை வடித்து விடுவோம். பயிறுன்ற தண்ணியை வடித்து போட்டு தண்ணி ஒன்றும் இல்லாமல் தான் நான் இதை முளைகட்ட வைக்க போகிறேன். தண்ணி இருந்தால் அது பழுதாயிடும். அதனால் தண்ணியை வடித்து தான் நாங்கள் முளைகட்ட வைக்கணும். நான் இந்த பயிரையும் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 10லிருந்து 12 மணித்தியாலம் முளைகட்ட வைக்க போகிறேன். அந்த டைமுக்கு வச்சா தான் அது முளைகட்டி வரும். இது நான் ஒரு 6 மணித்தியாலம் கழித்து எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் தான் இதுக்கு முளை வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் முளை வர வேணும். நாங்கள் இதை அப்படியே திரும்பவும் அப்படியே ஒரு 6 மணித்தியாலம் விட்டு விடுவோம். இன்னும் நல்லா முளை வந்துடும். இந்த முளைகட்டிய பயிறு தோசைக்கு உளுத்தம்பருப்பும் தேவை. அதனால் நான் உளுத்தம்பருப்பும் எடுத்திருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன். 2 தேக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன். இந்த 3ஐயும் நாங்கள் ஒன்றா போட்டு ஊற வைக்கலாம். தனித்தனியாக ஊற வைக்க தேவையில்லை. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயத்தையும் நல்லா கழுவி போட்டு ஒரு 3 மணித்தியாலம் நீங்கள் ஊற வச்சா காணும் அது ஊறிடும். நாங்கள் பயிறு அடிக்கிறதுக்கு ஒரு 3 மணித்தியாலத்துக்கு முன்னமே இதுகளெல்லாம் ஊற வச்சிட்டோம்டா காணும். இப்போ இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறி வந்துட்டு 3 மணித்தியாலம். அதையும் நான் தண்ணியை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த பயிரை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா முளை வந்திருக்குது. இப்போ எல்லாமே 12 மணித்தியாலம் நான் விட்டேன் நான் முளை கட்டுறதுக்கு. இப்போ நல்லா பெருசு பெருசாக முளை வந்திருக்குது. இப்படி வந்தாலே போதும் முளை கட்டினதுக்கு. இப்போ நான் இந்த உளுந்தத்தை முதல்ல தனியாக அடிக்க போகிறேன். பிறகு தனியாக பயிரை அடிக்க வேணும். 2ஐயும் சேர்த்து அடிக்க வேண்டாம். தனித்தனியாக அடிச்செடுத்தாலே போதும். நான் இப்போ இந்த கிரைண்டர் கப்பில் தான் உளுத்தம்பருப்பை போட்டு தனியாக முதல்ல அடிச்செடுக்க போகிறேன். உளுத்தம்பருப்புக்கு கிணக்க தண்ணி விட தேவையில்லை. 1/2 கப் தண்ணி விட்டால் போதும். இதை நான் இப்போ கிரைண்டரில் வச்சு அரைச்சி எடுப்பேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு நல்லா அடிபட்டு வந்துட்டுது. நீங்கள் கையில் எடுத்து பார்க்க தெரியும் நல்லா மாவாக வந்திருக்குது. இப்போ இதில் நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். அந்த பாத்திரத்துக்காக நாங்கள் உளுந்து அடித்ததை போட வேணும். இப்போ நான் இந்த முளைகட்டின பயிரை அடிக்க போகிறேன். நாங்கள் உளுந்து அடித்த அந்த ஜக்குக்குள்ளேயே பயிரையும் அடிக்கலாம். இந்த பாத்திரத்தை கழுவ தேவையில்லை. அதுக்குள்ளேயே அப்படியே போட்டு அடிக்கலாம். நான் இப்போ இந்த பயிர் அடிக்கிறதுக்கு 1 கப் தண்ணி தான் விடுறேன். பயிறு ஊறி முளைகட்டினபடியாக நிறைய தண்ணி தேவையில்லை. 1 கப் தண்ணி போதும். இப்போ இந்த பயிரையும் நாங்கள் அடிச்செடுப்போம். இப்போ இந்த முளைகட்டின பயிரும் நல்லா அடிபட்டு வந்துட்டுது. கையில் எடுத்து பார்த்தீங்களா தெரியும் உள்ளுக்கு பயிர் ஒன்றும் இருக்காது. நல்லா வடிவாக அடிபட்டு வந்திருக்குது. நான் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிற உளுத்தம்பருப்புக்குள்ளேயே இந்த பயிரையும் போடுவோம். அரைச்ச உளுத்தம்பருப்பையும் அரைச்ச முளைகட்டின பயிரையும்
நாங்கள் நல்லா கையை கழுவி போட்டு நல்லா கையாலேயே நல்லா கலந்து விட வேணும். கையால் குழைச்சாத்தான் அந்த தோசை வந்து புளிக்குமென்று சொல்லுவினோம். இப்போ இந்த தோசை கிளவியை நான் நல்லா அடித்து குழச்சி வச்சுருக்கிறேன். இப்படி குழக்கேக்க நல்லா பொங்கி வரும் தோசைமா. இப்போ இந்த தோசை மாவை நான் ஒரு 10லேருந்து 12 மணித்தியாலம் தான் வைக்க போகிறேன் பொங்கி புளிச்சு வாரத்துக்கு. வெக்கையாக இருந்தால் அது கொஞ்சம் வேளியாகவே பொங்கி வந்துடும். இது வெக்கை இல்லாத நாடுகளண்டா நீங்கள் மைக்ரோவேவ்ல வச்சிங்களண்டா அது வேளைக்கு பொங்கி வரும். நல்லா புளிச்சு நல்லா சாஃப்டாயும் வந்துடும் தோசையும். இப்போ இந்த தோசை மாக்கிழவை நல்லா பொங்கி வந்துட்டுது. 12 மணித்தியாலம் கழிச்சு தான் இதை எடுத்து பார்த்தேன். இரவுக்கு வச்ச நான் இப்போ காலையில் ஏண்டபடியாக நல்லா புளிச்சு வந்திருக்குது பொங்கி. அரைவாசிக்கு நாங்கள் குழச்சி வச்சோம். இப்போ பாத்திரத்தில் புல்லாக வந்திருக்குது. இப்போ நல்லா சூப்பராக இந்த தோசையை நாங்கள் சுட்டு எடுப்போம். இப்படி நீங்கள் முளைகட்டின தானியங்கள் சாப்பிடக்க நல்ல ஒரு சத்து கிடைக்கும். என்ன தானியம் இருந்தாலும் நீங்கள் முளைகட்டி சாப்பிடலாம். பயறு, கடலை, வெந்தயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படி முளைகட்டி சாப்பிடலாம். முளைகட்டின தானியங்களில் புரதச்சத்துக்கள் நிறைய இருக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கும் இது நல்ல ஒரு சாப்பாடு. அவைக்கு பிடிச்ச மாதிரி எந்த தானியமும் நீங்கள் முளைகட்டி செய்து கொடுக்கலாம். இப்போ நான் இந்த தோசை மா கிளவையை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுவோம். இப்போ நான் இந்த தோசை கிளவைக்கு மிளகும் சீரகமும் இடித்து போட போகிறேன். அதுக்கு நான் சின்ன சீரகம் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மிளகு வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு மிளகு வந்து காரமாக வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இப்போ இதை நாங்கள் இடித்து போடுவோம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி போடுறனாலும் போடலாம். சின்ன அப்படி உரல் இருந்தால் அதுலேயே நீங்கள் உடனும் இடித்து போடலாம். மிளகும் சீரகமும் நல்லா இடித்து பவுடராக எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நான் அந்த தோசை கிளவைக்குள்ளேயே போடுறேன். இப்போ இந்த தோசை மாவுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். தோசை மாவு புளிச்சபடியாக கொஞ்சம் உப்பை பார்த்து போடணும். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் காணும். கொஞ்சம் கட்டியாக இருக்குதுமா. அப்போ நீங்கள் 1/4 கப் அளவுக்கு விட்டீங்களாண்டா கொஞ்சம் தண்ணி பதமாக வரும். தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்தீங்களாண்டா தான் அந்த சீரக பவுடர் எல்லாம் தோசை மாவோட சேரும். இப்போ இந்த தோசை மாவும் ரெடி ஆகிட்டுது. நான் தோசை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதும் தோசையை வார்த்தெடுப்பேன். சட்டி சூடாகிட்டுது. இதில் நான் 1.5 கரண்டி அளவு தோசை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த தோசை மாவை நல்லா தேய்ச்சி விட்டீங்களாண்டா வட்டமாக தேய்ச்சி விடணும். இப்போ இதை நாங்கள் ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம் தோசையை. இப்போ இந்த தோசை நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகிட்டுது. இதில் நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். இப்படி ஒரு சைட்டில் நல்லெண்ணெயை விட்டீங்களன்னா அந்த தோசைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
நல்லெண்ணெய் விட்டுட்டு திரும்பவும் ஒருக்க நாங்கள் வேக விடுவோம் ஒரு 2 நிமிஷம். இந்த முளைகட்டின பயறு தோசைக்கு நீங்கள் சம்பல் சட்னி எதுவும் பாவிக்கலாம். காலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. இந்த தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த தோசை ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த தோசை நல்லா வேகி வந்துட்டுது. பார்க்க தெரியுது, அந்த சைட்லையெல்லாம் நல்லா ப்ரௌனாக வந்துட்டுது. நல்லா முறமுரண்டும் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இது பச்சை பயிறு தோசை தானே சட்டியில் ஒட்டுமண்டு. இந்த தோசை வந்து ஒட்டாது. அப்படியே எடுக்க பாருங்க மெதுவாக வருது. சட்டியில் ஒன்றுமே ஒட்டையில். நான் திரும்பவும் ஒரு தோசை வாக்குறேன். அதே அளவு 1.5 கரண்டி மாவு எடுத்து அதே மாதிரியே தேய்ச்சி விடணும் தோசை மாவை. உங்களுக்கு கொஞ்சம் முருகலாக வேணும்னா நீங்கள் நல்ல மெல்லிசாயும் வாக்கலாம். 1 கரண்டி மாவு எடுத்து வாத்தாலும் போதும். நான் திரும்ப வார்த்த தோசையும் நல்லா முருகலாக வந்திருக்குது. நீங்கள் இதை எப்படி மடித்து வேணுமென்றாலும் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முறமுரண்டு இருக்குது. இப்போ நான் செய்த முளைகட்டிய பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிட்டுது. இந்த தோசை உங்களுக்கு பிடிக்குமென்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.